வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராம். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இந்த போராட்டம், அதாவது இந்த சிஜேபின்னு சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சியோட போராட்டம், கட்சின்னு சொல்ல முடியாத ஒரு அமைப்பு, திடீரென்று முளைத்த காலம். அந்த அமைப்போட போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. எதனால் என்றால், கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகியிருக்கிறார். இந்த செய்திக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் நடக்கின்றன. குறிப்பாக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் செய்தியாளர்களை சந்தித்து தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இது இந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா அப்படிங்கிறது இந்த நீட் எக்ஸாம் பேஸ்டா ஒரு போராட்டம். அது பேஸ்ல அந்த பேப்பர் லீக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் அதுக்காக நடந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இதுக்கு சில பின்னோக்கி பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல கிடைக்கும். மே மாசம் 2026 மே 3 நினைக்கிறேன், அன்னைக்குதான் அந்த நீட் எக்ஸாம் அது நடத்துறாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ல தெர் வேர் சம் பேப்பர் லீக்ஸ், கொஸ்டின் பேப்பர் லீக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க, ஏஜென்சிஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதை செஞ்சவங்க சில கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், அந்த மாதிரி அதை வாங்கியிருக்கிறவங்க சில மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜூன் 21 அந்த எக்ஸாமை மறுபடியும் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதை கண்டக்ட் பண்ணும்போது தட் வாஸ் ஃபுல் ப்ரூஃபா கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்மியை அதுல எம்ப்ளாய் பண்றாங்க. அண்ட் ஃபியூச்சர்ல ஆன்லைன்ல அந்த டெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை 16 அந்த ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ அந்த ரீ எக்ஸாமுடைய ரிசல்ட்டும் ஜூலை 16 அதுலயும் நிறைய பாஸ் பண்ணி நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ இதுல என்ன இதோட பேக்ரவுண்ட் அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாமுடைய அந்த பேப்பர் லீக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாக்கு. இது ஒரு டீப் ஸ்டேட், அதாவது அமெரிக்காவில் நடத்தப்படும் அந்த டீப் ஸ்டேட்டுடைய ஒரு டெம்ப்ளேட்டாக நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா அவங்க ஏற்கனவே அண்டை நாடுகளான பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் இது போன்ற கண்ட்ரீஸ்ல, நாடுகள்ல தன்னுடைய அஜெண்டாவை அவங்க நிறைவேற்றி காமிச்சிருக்காங்க. அதாவது தனக்கு தோதான ஒரு அரசாங்கத்தை அங்கு நியமிப்பது, ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தை நிலைகுலைய செய்வது, இதுதான் அவங்களுடைய ஒரு நோக்கம். அவங்களுக்கு ஒரு ஸ்திரமான அரசாங்கம், ஒரு 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 இண்டிபெண்டான அரசாங்கம், ஒரு அட்டானமஸான அரசாங்கம் இருப்பது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுடைய கைப்பாவையான ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு முதல்ல தேர்தல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சியா இருக்கிறவங்களை அவங்க கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அது முடியல அப்படிங்கிற போது சில இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸை கிரியேட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு காலத்துல நினைச்சு பார்த்திருக்கலாம், அது ஆளுங்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சில போஃபர் ஸ்கேண்டல் அப்படின்னு ஒண்ணு வந்தது. அது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி இஷ்யூஸ் நடந்தது. எமர்ஜென்சி இஷ்யூல இந்திரா காந்தி ரொம்ப தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுனால அதை எதிர்த்து ஒரு போராட்டம் அப்படின்னு ஒண்ணு வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போஃபர் ஸ்கேண்டல் அப்படின்னு ஒண்ணு வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி ஆட்சியில இருக்கிற போது ஆனியன் கிரைசிஸ் அப்படின்னு வந்தது. இது போன்ற விஷயங்கள் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல சென்டிமெண்டல் இஷ்யூஸ்னால ஆட்சிகளை மாற்றக்கூடிய ஒரு போக்கு அந்த காலத்துல இருந்தது. ஆனியன் கிரைசிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை பிஜேபி இழந்தாங்க. ஸோ நீங்க அப்படி பார்த்த ஒரு சூழ்நிலை, அதாவது நேச்சுரலா நடந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமூக வலைதளங்களால ஏற்படுத்தப்படும் ஒரு விதமான ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின், அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேல்ல நடக்குது. ஸோ அதை வச்சே அவங்க கவர்மெண்ட்டை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அவங்களுடைய டார்கெட்டா இருந்திருக்கணும். இந்த போராட்டத்தை ஒரு அடிப்படையாக வைத்து சுதந்திர தினத்தை சீர்குலைப்பது, அதன் மூலமாக அரசாங்கத்தை நிலைகுலைய செய்வது, இதுதான் இந்த டீப் ஸ்டேட்டுடைய நோக்கமாக இருக்கணும்.
அதனால அவங்க பிளான் பண்ணது ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா பார்லிமெண்ட் செஷன் அப்படிங்கிறது போன வாரம் ஆரம்பிச்சாங்க. ஸோ மண்டேல இருந்து ஒரு 3 வீக்ஸுக்கு நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே போகும். ஸோ அந்த அந்த 20-25 நாட்களுக்கு இந்த போராட்டத்தை விரிவுபடுத்தி எப்படி அவங்க இந்த ரிப்பப்ளிக் டே பரேடும் போது செங்கோட்டையில இந்த விவசாய சட்டத்தை பயன்படுத்தி ஒரு ஆக்ஷன் பண்ணாங்களோ அதே போல ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்க கூடும். ஏன்னா அதை உணர்ந்திருக்காங்க. இந்த கவர்மெண்ட் சைட்ல அதை உணர்ந்ததுனால தான் இத இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் பெருசாகும் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால தான் இது தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா கொடுக்கப்பட்டது, ஏற்கப்பட்டிருக்கிறது. நீங்க ராஜினாமா கடிதத்துல கூட தர்மேந்திர பிரதான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் அவங்களால நாட்டுக்கு தொல்லை ஏற்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படிங்கிறத தன்னோட ராஜினாமா கடிதத்துல குறிப்பாக அவர் சொல்லியிருக்கிறார். சோ அது ஒரு சீரியஸான விஷயம். அந்த விஷயத்தை நம்ம இதோட தொடர்பு படுத்தி பார்க்க முடியும். சார், தர்மேந்திர பிரதான் அவர்கள் இப்போ பதவி விலகினதுக்கு பதிலா அந்த இஷ்யூ நடந்த போதே அட்லீஸ்ட் அவரை இலாக்காவையாவது மாற்றி வேற அமைச்சராக மாற்றி இருந்தால் இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு ஆரம்பத்திலேயே தடுத்துக்கலாமோ? இல்ல, ஒரு ஹைண்ட் சைட்ல பார்த்தா இது கரெக்ட்னு தோணும். அதாவது இது முன்னாடியே செஞ்சிருக்கலாமோ, ஒரு அமைச்சரவை மாற்றத்தின் போதே தர்மேந்திர பிரதானை நீக்கி இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையிலான ஒரு விஷயம். ஆனால் இது அந்த மாதிரி நடந்திருக்குமா, அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட இவங்க விட்டுருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா எல்லாத்திலயுமே இந்த நாடுங்கிறது ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்டது, பல தரப்பட்ட மக்கள், அதுல பல தரப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. தர்மேந்திர பிரதான் இல்லைன்னா வேற ஒரு இஷ்யூ எடுத்திருப்பாங்க. நான் அப்படித்தான் பாக்குறேன். இந்த முறை தர்மேந்திர பிரதானுடைய ஒரு முறையாக அமைந்து விட்டது. தர்மேந்திர பிரதான் இல்லை என்றால் வேறு ஒரு விஷயம் கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைத்திருக்கும். ஏன்னா இப்ப பார்ப்போமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நடக்கிறதுன்னா அது ரயில்வே அமைச்சரை அவங்க குற்றம் சாட்ட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பாலியல் பிரச்சனை நடந்திருக்குன்னா அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, உடனே அது உள்துறைக்கு அது பிரச்சனையாக வரும். எல்லாத்திலையும் அவங்க பிரச்சனை கண்டுபிடிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. சோ தர்மேந்திர பிரதானுடைய இதுல நினைச்சு பார்ப்போமே, இதுல செஞ்சது தர்மேந்திர பிரதானே இந்த பேப்பரை லீக் அவுட் பண்ணி அதை கள்ள மார்க்கெட்ல வித்து அதுல பணத்தை எடுத்து தான் பேங்க்ல போட்டுட்டு போல அவர். இன்ஃபேக்ட் அந்த செகண்ட் எக்ஸாம் எக்ஸாம் நடந்த போது அது ரொம்பவும் ஒழுங்காக நடந்தது அப்படின்னு பாக்குறோம். அதுல என்னென்னலாம் நடந்தது, செகண்ட் எக்ஸாம் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் அந்த ஃபீஸ் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட், எல்லாருக்கும் முக்காவாசி பேருக்கு ஆல்மோஸ்ட் 90%க்கு யாரெல்லாம் எக்ஸாம் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தோதான சென்டர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாமை தவிர செகண்ட் எக்ஸாம்ல அவங்களுக்கு பக்கத்திலேயே, அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயோ அல்லது அவங்க எங்க விரும்புறாங்களோ அந்த ஒரு அருகாமையிலேயே அவங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் அமைக்கப்பட்டது. 1/2 hour எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் ஏற்கனவே இருக்கிற எக்ஸாமை விட ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா, சோ தட் அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லா அந்த எக்ஸாம் எழுதணும், ஒரு மனசுல எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் சில சலுகைகள் செய்தார்கள். டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப ஸ்மூத்தா நடந்தது அப்படின்னு பாக்குறோம். அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் எக்ஸாம்ல கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ இவ்வளவு செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்றது இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன். அவங்களுக்கு தேவைப்படுவது ஒரு காரணம். அதுக்கு யாரா இருந்தாலும் அவங்க ஓகேன்னு இருப்பாங்க. தர்மேந்திர பிரதான் இல்லை என்றாலும் வேறு ஒரு உருவத்தில் இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் வெடித்திருக்கும். அப்படித்தான் நான் பாக்குறேன். சார், இன்னொன்னு நம்ம பார்க்கணும். கடந்த 5 ஆண்டுகள்ல 3 முறை வினாத்தாள்கள் இந்த மாதிரி கசிஞ்சு இருக்கு. அப்படி இருக்கும்போது முதல் தடவை அவங்க கொஞ்சம் உஷாராகி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இப்ப செஞ்ச விஷயங்களை அப்பயே முன்னெடுத்திருந்தா இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் இல்லையா? தவிர்த்திருக்கலாம். நான் அதான் சொல்ல வரேன். அதாவது இந்த 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 போராட்டத்துல நான் 2-3 விஷயம் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறதுக்கு ஒரு போராட்டம்ங்கிறது ஒரு பார்ட். இதுல சில மாணவர்களுடைய பேரண்ட்ஸுடைய நேச்சுரலான சில ஆதங்கங்களும் சேர்ந்து இருக்கு. அதனால தான் கவர்மெண்ட் இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இதுல ஒரு இஷ்யூ மட்டும் இதுல இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பிரைவேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, பிரைவேட் ஸ்கூல்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கு. அது ஒரு காரணம். மாணவர்கள் கல்வி தரம் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கறத ஃபீல் பண்றாங்க. ஹையர் எஜுகேஷன் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஈவன் இந்த நர்சரி எஜுகேஷனே ரொம்ப காஸ்ட்லி ஆயிருக்கு. அப்படிங்கிற போது அதுல இப்ப இந்த போராட்டத்துல கலந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே நோக்கத்தோட கொண்டவங்க கிடையாது. இதுல இந்த எஜுகேஷன் செக்டர்னால பாதிக்கப்பட்ட பல பேர், ஃபார் எக்ஸாம்பிள் யூஜிசி எக்ஸாம் பேப்பர் லீக் அப்படிங்கிறவங்களும் இதுல கலந்துருக்காங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு ரொம்ப நாள் ஒரு தேவை. ஏன்னா இந்த கவர்மெண்ட் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் பல துறைகள்ல அவங்க கவனம் செலுத்திக்கிட்டே வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஸ் செக்டார்ல இருக்கலாம், இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் செக்டார்ல இருக்கலாம், அல்லது ஹோம் செக்டார், டிஃபென்ஸ் செக்டார், இந்த மாதிரி பல இடங்கள்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் முடியுமோ அந்த இடத்துல ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப நாள் பெண்டிங்கா இருந்தது இந்த எஜுகேஷன் சிஸ்டம். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்களே தவிர, சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்களே தவிர, அது எந்த அளவுக்கு மக்களை போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். ரெண்டாவது, இந்த ஃபீஸ் கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபீஸ் கேப் இன்னுமே கட்டுக்கடங்காம இருக்கு. அது ஒரு பெரிய ரிஃபார்ம்ஸ். இப்ப ஒரு சில வெளிநாடுகள் எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா சில வளர்ந்த நாடுகளா இருக்கக்கூடிய இப்ப ஜப்பான் போன்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம், இல்ல அமெரிக்காலயோ நிறைய கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த அடிப்படை கல்வி அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு அமெரிக்காவை பத்தி தெரியல, பட் ஜப்பான்ல இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அடிப்படை கல்வி அப்படிங்கிறது. ஆனா நீங்க ஸ்பெஷலைஸ்டு எஜுகேஷன் நீங்க பண்ணணும், இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷ்ல பண்ணணும்னா அது பிரைவேட் ஸ்கூல்ல தான் நீங்க போய் படிச்சாகணும். பட் தரமான அரசாங்க கல்விகள் பள்ளிகள் அங்க இருந்துகிட்டு இருக்கும். ஆமா. சோ அது உங்களுக்கு கொடுக்கும் போது என்னாச்சு, பேசிக் இதுல இருக்கும், ஆனா அது அவங்களுடைய தாய்மொழியில தான் இருக்கும். சோ இது போன்ற பல கண்ட்ரீஸ்ல அந்த சிஸ்டம் இருக்கு. பட் நம்ம கண்ட்ரியில என்னன்னா அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. இத நம்ம எதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்ல போனா, 1947ல நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு கல்வி அறிவு ரொம்ப இல்லாத அளவுக்கு அந்த நிலைமையில இருந்தது. சோ அதை எப்படியாவது மேல கொண்டு வரணும் அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், நெஹ்ரு உட்பட, அவர்கள்லாம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, குயிக்கா எஜுகேஷன் போகணும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட சேர்ந்து பிரைவேட் பீப்புளையும் அவங்க இன்வைட் பண்ணி நீங்க எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ தட் அது பிரைவேட் ஸ்கூல்ஸா இருக்கலாம், அல்லது ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு சமூக, அதாவது கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சில நேரங்கள்ல சில சில ஜாதிகளே ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க கல்வி கொடுக்குற அந்த தன்மையா இருக்கலாம். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸா இருக்கலாம், ஸ்டேட், சென்ட்ரல், ஏன்னா எல்லாரும் ஆரம்பிச்சாதான் சோ தட் இவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்கு கல்வி அறிவு கொடுக்க முடியும். ஒரே டயத்துக்குள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன்னால மட்டும் அதை கொடுக்க முடியாதுங்கிறதுனால எல்லாரையும் அழைத்து அந்த 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 டாஸ்கை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அது நடந்து 70 வருடம் ஆகிவிட்டது. இப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் செக்டாரை ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது. பேப்பர் லீக்கோட மட்டும் இது நிக்க கூடாது அப்படின்னு நான் பாக்குறேன். பேப்பர் லீக்கை தாண்டி, அதாவது கல்வியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கட்டும், அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்றதா இருக்கட்டும், பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ்ல இப்ப பிளே கிரவுண்டே கிடையாது. மாணவர்கள் விளையாடுவதற்கு, ஏன்னா நான் ஸ்கூல்ல படிக்கிற போதெல்லாம் அப்ப பிளே கிரவுண்ட் இருந்தது. இப்ப நிறைய பள்ளிகள் விட்டது, பிளே கிரவுண்ட் இல்லாத பள்ளிகளாக ஆகிவிட்டார்கள் இப்போ சிட்டிஸ்ல எல்லாம் சொல்றேன். சோ அந்த மாதிரி பள்ளிகள்லாம் எப்படி இருக்கு? சோ இந்த மாதிரி பல விஷயங்களை அரசாங்கம் பார்க்க வேண்டியது இருக்கு. சோ அப்படித்தான் நான் இதை பாக்குறேன். சார், இந்த போராட்டத்தை பத்தி இப்ப சமீபத்துல திரு ராகுல் காந்தியும் திருமதி பிரியங்கா காந்தி வாத்ராவும் பேட்டி கொடுத்திருக்காங்க. குறிப்பா ராகுல் காந்தி சொல்லும் போது இது இளைஞர்களுக்கான ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல மோடி அரசாங்கம் தாங்கள் நினைத்த விஷயத்தை எல்லாம் செய்யலாம், இந்த நாட்டை நிர்வாகம் பண்ணலாம், அப்படிங்கிறத பண்ண முடியாது, அதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இது சரியான பார்வையா?
இல்ல இதுல எதிர்க்கட்சிகள் ரொம்பவே ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸே கிடைக்கல. இது ஒரு ஒரு மூமெண்ட்டை இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அரசாங்கத்துல ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி எடுத்துட்டு பார்க்கலாம்னா, இந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும் போது அரசாங்கம் இதை நார்மலா தான் எடுத்துக்கிட்டாங்க. இது ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூவா போறதில்ல, எவ்வளவோ பேர் இது பண்றாங்க அப்படிங்கிற போது அந்த ஜந்தர் மந்தர்ல எப்போதும் போல ஒரு இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டு அந்த இடத்த நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப அரசாங்கம் இதை பெருசா சீரியஸா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் சோனம் வாஞ்சுக் அப்படிங்கிறவர் அங்க உண்ணாவிரதத்துல இருக்காரு. சோ அவரை சோனம் வாஞ்சுக் ரொம்ப நாள் உண்ணாவிரதம் இருக்கிற போது ஒருவேளை அவருக்கு உடம்புக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கறதுனால அவரை மீட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் யூபிஏ அரசாங்கம் செய்த தவறுகளை செய்யாமல் இருந்தது. யூபிஏ கவர்மெண்ட்ல அண்ணா ஹசாரே இஷ்யூல பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை பெருசாதான் ஆக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அண்ணா ஹசாரே மூமெண்ட்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஓரளவு கிரௌடு டிசிப்ளின்டு கிரௌடா இருந்தது. இந்த அஜிடேஷன்ல கிரௌட் இஸ் நாட் அட் ஆல் டிசிப்ளின்டு கிரௌட். இதுக்கு யாரு இதுக்கு இதுன்னே கிடையாது. இதுக்கு இந்த கிரௌடு கம்ப்ளீட்லி இது பாத்தீங்கன்னா சாப்பாடை கொண்டு கொடுக்குறாங்க, யாரு கொடுக்குறாங்கன்னே தெரியல. அந்த சாப்பாட்டு டயத்துல மட்டும் கிரௌடு ஜாஸ்தியா இருக்கு, பாக்கி நேரத்துல கிரௌடு கம்மியா இருந்தது. ஜந்தர் மந்தர்ல இது எல்லாம் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த 20ஆம் தேதி பார்லிமெண்ட்டை நோக்கி மார்ச் பண்ணணும் அப்படிங்கிற போது ஒரு இன்ஸ்டாகிராம் மூலியமாக இது ஒரு பெரிய தகவல் பரப்பப்படுகிறது. அதை பார்த்துட்டு நிறைய பேர், அதாவது மிஸ்கைடட் யூத்னு கூட சொல்லலாம், அது அவங்கெல்லாம் கூட இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்படிங்கிற போது இதுல கலவரக்காரர்களும் வந்திருக்காங்க, மிஸ்கைடட் யூத்தும் வந்திருக்காங்க, இந்த மாதிரி அஜெண்டாவோட இருக்கக்கூடிய அந்த மொமெண்ட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அப்படிங்கிற போது அரசாங்கத்துக்கு இது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம். இதை எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு அவங்க டீல் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் டிஃப்யூஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் அடுத்தடுத்த லெவலுக்கு எஸ்கலேட் ஆகாம பாத்துக்கணும். ஏன்னா போன திங்கக்கிழமை அதை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அடுத்த திங்கக்கிழமை வரும், அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே வரும். ஸோ இது போன்ற விஷயங்கள்ல அதை டிஃப்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோடைய நோக்கமாக இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வாஞ்சுக்க அவங்களுடைய இஷ்டப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு தனி பேச்சுவார்த்தை நடத்தி அவரை உண்ணாவிரதத்தை முடிக்க வச்சாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய இந்த மூமெண்ட்டை சேர்ந்தவங்களோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கேட்டு அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் தர்மேந்திர பிரதான், அதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி இன்ஸ்டாகிராம் மூலியமாக அதே மக்கள் முன் உரையாற்றி நாங்க இதுக்கு தகுந்த சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு அவரு சொன்னார். அதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான். சோ தட் இந்த இஷ்யூவை கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்யூஸ் பண்றதுல அரசாங்கம் முனைப்பு காட்டியது. இதே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா யூபிஏ கவர்மெண்ட்ல அது நடக்கல. இதனால இந்த தடவை என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் இதுல முத்து குளிக்க பார்த்திருக்காங்க. இதுல ஏதாவது இந்த ஓடுற ஆத்துல நம்மளும் ஒரு கைப்பிடி அள்ளி குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. சோ இதுல நம்மளுக்கு ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் எல்லாருமே பார்த்திருக்காங்க. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த மூமெண்ட் வந்திருக்கிறது ஒரு விதத்துல எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பின்னடை. சரியான எதிர்க்கட்சிகள் இல்லாததுனாலதான் இது போன்ற மூமெண்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஒரு காலத்துல ஒரு ஒரு ஆளுங்கட்சி இருக்கு அப்படின்னா அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான சென்டிமெண்ட்ஸை எதிர்க்கட்சிகள் எடுத்து நடத்துவாங்க. இப்ப 2004ல இருந்து 2014 வரைக்கும் அன்றைக்கு இருந்த யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு எதிரான எதிர்க்கட்சிகள் சரியாக செயல்படவில்லை அப்படிங்கிறதுனாலதான் அண்ணா ஹசாரே மூமெண்ட் அப்ப ஒரு ஒரு மூமெண்ட் கிடைச்சது அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைச்சது. அதே மாதிரிதான் இப்பவும் பாக்குறேன். இப்ப இருக்கிற மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிரான சரியான எதிர்க்கட்சிகளாக செயல்படவில்லை அப்படி பாக்கி பேர். அதனாலதான் இந்த மூமெண்ட்டுக்கு ஒரு இது கிடைக்கும். இதுல அட்வான்டேஜ் ஒரு அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கும் உண்டு. ஏன்னா என்ன கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு ஃபீட்பேக் கிடைக்க கிடைக்க அவங்க இன்னும் ஜாக்கிரதையா இருப்பாங்க. நீங்க நினைச்சு பார்க்கலாம், 240 எம்பி வந்ததுக்கு அப்புறம்தான் பிஜேபி கவர்மெண்ட் ரொம்பவே ஜாக்கிரதையா செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனியாக பிரிச்சு அதுல அவங்க வெற்றி பெற ஆரம்பிச்சாங்க. ஹரியானா, மகாராஷ்டிரா,
டெல்லி, பீகார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், பெங்கால், இது போன்ற பல மாநிலங்கள்ல பாஜக வெற்றி பெற்றதற்கு இது ஒரு முக்கிய காரணம். இப்ப இவர் சொல்லுவது போல, அதாவது ராகுல் காந்தி சொல்வது போல ஒரு ஒரு இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா கூட, இதுல அவர் சொல்றதுல ஒரு விதத்துல உண்மை. ஏன்னா இது ஒரு முன்ன இருந்த மாதிரி ஒரு தனிக்கட்சி ஆட்சி கிடையாது. இது ஒரு கொயலேஷன் கவர்மெண்ட். 240 எம்பிஸ் இருக்காங்க. ஆனா அந்த 240 எம்பிஸ வச்சுக்கிட்டு கூட பிஜேபி கவர்மெண்ட் போன கவர்மெண்ட்ல இருந்த அதே வேகத்தோட தான் செயல்படுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். குறிப்பாக இந்த வக்ஃப் போர்டு சட்டம் வந்த போது கவர்மெண்ட் அதுல முனைப்பு காட்டி அதை நிறைவேற்றினாங்க. இன்ஃபேக்ட் யூனியன் டெரிட்டரிஸுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது அதுல உள்ள பவர்ஸ் யாருக்கு அப்படிங்கிற போது அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி காமிச்சாங்க. சோ இது போன்ற பல சட்டங்களை கொண்டு வந்து அவங்க நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றாரு இல்லையா, இது ஒரு நினைச்ச மாதிரி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஐ அக்ரி. பட் சின்ஸ் இட் இஸ் a coalition government, அட் த சேம் டைம் எதிர்கட்சிகளால இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இதுல உண்மை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் முன்கூட்டியே சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கலாம். இதோட இன்டென்சிட்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கணும். அது எந்த அளவுக்கு இவங்களுடைய பிளான் இருக்கு, அந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் கலந்திருந்து எந்த அளவுக்கு பண்ணிருப்பாங்கிறதையும் இவங்க உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா இப்ப இண்டிபெண்டன்ஸ் டேஸ் நடக்குது அப்படிங்கும் போது இந்த போராட்டம் முடிவுடாகமலே இருந்திருக்கிறது அப்படின்னே வச்சுப்போம். அப்ப அவங்க அடுத்தது என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டரை கொடியேற்ற விட மாட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செங்கோட்டையை நோக்கி நாங்க போராட்டம் நடத்த போறோம், ஒரு பேரணியாக போக போறோம் அப்படின்னு இருப்பாங்க. சோ ஏற்கனவே மாணவர்கள் அப்படிங்கிற இது அமைப்பு அந்த ஒரு கேடயம் இவங்களுக்கு இருப்பதனால கவர்மெண்ட் பெரிய லெவல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. தடியடி நடப்பதோ, கண்ணீர் புகையை தாண்டி நீங்க துப்பாக்கி சூடெல்லாம் நடத்த முடியாது. பட் இவங்க போய் அதை இன்டரப்ட் பண்ணாங்கன்னா அது எந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கும், நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்கும்? ஏன்னா கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேல அன்இன்டரப்டடாக ஒரு சம்பிரதாயம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. செங்கோட்டையில மூவர்ண கொடியேற்றி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரதமர் உரையாற்றுவார். அண்ட் பிரதமர் மோடி தொடர்ந்து உரையாற்றிக்கிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட 12 வருஷமா அவர் உரையாற்றிட்டு இருக்காரு அன்இன்டரப்டடாக. அப்படிங்கிற போது இதை இவங்க செஞ்சாங்கன்னா என்ன மாதிரி மெசேஜ் போய் சேரும்? ஸோ பல இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் ஒரு மாப் சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கு மிஸ்டர் சேதுராமன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு மாப்னு கிளம்பியாச்சுட்டாங்கன்னா, அது அந்த ஒரு அன்ரூலி கிரௌட், ஒரு டிசிப்ளினுக்கு கட்டுப்படாத ஒரு கிரௌட் அப்படின்னு ஒண்ணு கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க நியாய தர்மம் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அது கடைசியில எங்க போய் லாஜிக்கலா நிற்குமோ முடியுமோ அந்த அளவுக்கு அதை எடுத்துட்டு போவாங்க. அப்படிங்கிற போது இதை ரொம்ப இந்த முள் மேல விழுந்த துணி போல இதை எடுக்கணும். அது ரொம்ப ஜாக்கிரதையா எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது போலதான் டீல் பண்ணிருக்காங்கன்னு நான் பாக்குறேன் கவர்மெண்ட் சைடை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ராஜினாமா கடைசியா வந்தது. பட் ராஜினாமாவுக்கு முன்னாடியே அவங்க நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வாஞ்சுக்க உண்ணாவிரதத்தை முடிக்க வைத்தது, இன்ஸ்டாகிராம்ல பிரதமர் உரையாற்றியது, நல்ல சட்டம் கொண்டு வருவதாக கூறியது, அதுக்கப்புறம் ராஜினாமா செய்ய வைத்தது, இது எல்லாமே ஒரு கேலிபிரேட்டட் ஆக்ஷன் அப்படின்னு நான் பாக்குறேன். சார் இன்னும் ஒரே ஒரு விஷயம், இப்போ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாரு. இதே போன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது திடீர் என்று ஒரு போராட்டம் தோன்றி அந்தந்த துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அல்லது பிரதமர் ராஜினாமா செய்யணும், மன்னிப்பு கேட்கணுங்கிற ரீதியில போராட்டங்கள் தொடருமானால் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நடக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் இதுல ஒரு விஷயம் இருக்கு. சில போராட்டங்கள் அப்படிங்கறத உருப்பெறுவதற்கு ஒரு சில நேரங்கள் தேவைப்படும். ஒரு ஒரு கால அளவு இருக்கு. ஒரே மாதிரி போராட்டங்களை ஒவ்வொரு தடவையும் நீங்க எடுத்து நடத்த முடியாது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் டெம்ப்ளேட் மாறும். இப்போ 2014 to 19 டயத்துல பெரிய அளவுல போராட்டங்கள் நடக்காம போனதுக்கு முக்கிய காரணம், நான் முன்னாடியே உங்களுடைய சேனல்ல சொன்ன மாதிரி டீப் ஸ்டேட் இந்த கவர்மெண்ட் போயிடும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. மோடி அவர்கள் 2014
அவர் ஜெயிக்கவே மாட்டார் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சாங்க. இந்த அளவுக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை வரும்னு அவங்க நினைக்கல. மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காது, ஒரு ஒன் டைம் வந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. அதற்கு தகுந்தாற் போல இந்த கவர்மெண்ட்டுக்கு, பிஜேபி கவர்மெண்ட் அந்த டயத்துல 2014 to 19ல பல அரசியல் ரீதியான சவால்களையும் சந்தித்தது. டெல்லி அவங்களால கேப்சர் பண்ண முடியல, பீகார் தோத்து போனாங்க. அப்புறம் 2016ல பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. அப்புறம் 2017ல பாத்தீங்கன்னா குஜராத் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க. தன்வசம் இருந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் எலெக்ஷன்ல தோத்து போனாங்க 2018ல. சோ இது போன்று பல விஷயங்கள் நடந்தது. இதை தவிர கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மக்களவை இடைத்தேர்தல்கள்ல பிஜேபி தோத்தது. யூபியில பாத்தீங்கன்னா கோரக்பூர் தொகுதி, யோகி ஆதித்யநாத் அவருடைய சொந்த லோக்சபா சீட், ஃபூல்பூர்னு ஒரு தொகுதி, கேசவ் பிரசாத் மௌரியா அதோட டெப்டி சிஎம் அவரோட சீட்டு, அதுக்கப்புறம் கைரானான்னு ஒரு தொகுதி, இந்த எல்லாத்துலயும் பிஜேபி தோக்குறாங்க. ராஜஸ்தான்ல அல்வர், அஜ்மேர் அப்படிங்கிற 2 லோக்சபா தொகுதிகள்ல எல்லாமே இறந்து போயிடுறாங்க. அந்த இருக்கிற சிட்டிங் எம்பிஸ் இறந்து போனதுனால வந்த இடைத்தேர்தல்கள்ல தோத்து போறாங்க. அதே மாதிரி குருதாஸ்பூர், வினோத் கண்ணாவோட சீட்டு பஞ்சாப்ல, அங்க தோத்து போறாங்க பிஜேபி. பெல்லாரியில தோத்து போறாங்க, பெல்லாரி சீட்ல வந்து தோத்து போறாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல ஒரு சீட்ல தோத்து போறாங்க, மகாராஷ்டிரால தோத்து போறாங்க. சோ இது போன்ற பல இடங்கள்ல, பல மாநிலங்கள்ல பாஜக அந்த நேரத்துல தோத்து போனாங்க. சோ டீப் ஸ்டேட் என்ன நினைச்சாங்கன்னா, சரி இது வந்து இதோட முடிஞ்சிட்டாங்க அவங்க அப்படின்னு. 2019ல மோடி அவர்கள் திரும்பவும் அதிகமான எண்ணிக்கையில வரும்போதுதான் அப்பதான் அவங்களுக்கு புரியுது, சோ இவர் வந்துட்டாருன்னா திரும்ப அடுத்த ஸ்டெப்பும் வந்துருவாரு அப்படிங்கறத புரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பெரிய லாபி நம்ம கண்ட்ரியில, நம்ம உலகத்திலேயே இருக்கிற 3 பெரிய லாபி என்னன்னா, ஒண்ணு ஆயுதம், இன்னொன்னு பெட்ரோலியம், இன்னொன்னு பார்மசி. இந்த 3 லாபியையும் எதிர்த்து திரு மோடி போராடினார். டைரக்டா ரஃபேல் ப்ரொக்யூர்மெண்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வச்சுக்கும் போது அந்த அந்த ஆர்ம்ஸ் லாபி அப்படிங்கிறத வந்து அவர் மீறி செயல்பட்டார். கோவிட் வந்த போது அந்த பார்மசி லாபி அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, அந்த ஃபைசர் மெடிசினை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதுக்கு கவர்மெண்ட் விடவே இல்லை. நம்ம நாட்டிலேயே உற்பத்தி பண்ண மெடிசின்ஸை ஃப்ரீயா போட்டாங்க, செலவில்லாம போட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன். இல்லைன்னா அதை வச்சு பல விதமான பணங்களை அவங்க ஏற்பாடு பண்ண பார்த்திருப்பாங்க. அடுத்தது 3வது பெட்ரோலியம் லாபி, அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த ஈரான் மேல உள்ள போரோ, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல உள்ள போரோ என்னன்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து உலகத்துக்கு வந்து கம்மியா, அதாவது அந்த சப்ளையை நிறுத்தி அதுல அதிக காசு பண்ண வைக்கிறது. அதுக்காகத்தான் இவர் என்ன பண்றாருன்னா, முன்கூட்டியே சில முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஹைட்ரஜன் ட்ரெயின் விடுறதா இருக்கட்டும், அல்லது சோலார் பவர்ஸ் மூலியமாக தெர்மல் பவரை மட்டும் குறைச்சிக்கிட்டு சோலார் மூலியமாக அடுத்த ஸ்டெப் கொண்டு போற விஷயமாக இருக்கட்டும், எத்தனால் பிளெண்டிங் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை கொண்டு வர விஷயமாக இருக்கட்டும், சோ இது போன்ற, அப்புறம் பயோகேஸ் மூலியமாக பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அப்புறம் நம்ம கண்ட்ரிலேயே ஒரு சேஃபா வந்து பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோரேஷன் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள், இந்தியாலேயே எங்கெங்கெல்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அந்த ஆராய்ச்சிகள் நடக்கிறதா இருக்கட்டும், வெளிநாடுகள் அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாடுகள்ல மட்டும் டிபெண்டா இல்லாம சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்லயே பல கண்ட்ரீஸ்ல வந்து அந்த சப்ளை செயின் ஒருத்தர் நிறுத்தினா கூட இன்னொருத்தர் இருந்து வாங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு. சோ தட் இவ்வளவு வேலைகளை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ 2019ல அதே நேரத்துல பேரலா 370 அப்ரகேஷன், ராம் மந்திர் இதுவும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சோ அவங்க பிளான் பண்ணது 2024ல உள்ள நிறுத்தணும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் அவங்க ஃபண்ட் பண்ணாங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்து சிஐ அஜிடேஷனும் அதே மாதிரி பண்ணாங்க. இப்போ 2024 வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அஜிடேஷன் மாதிரி பண்ணி அதை பெருசாக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா ஒரு 30 டேஸ்க்குள்ளேயே அதை கண்டெயின் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் சைட்ல. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது அடுத்த பங்களாதேஷாகவோ, நேபாளாகவோ அல்லது ஸ்ரீலங்காவாகவோ ஆகியிருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது அரசாங்கம் ரொம்ப சாதுரியமா செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
ஏன்னா இவங்க அடுத்த ஸ்டெப் வேற விதமான ஒரு போராட்டத்துக்கு கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு போராட்டமும் இன்னொரு போராட்டமும் ஒரே டெம்ப்ளேட் தான். ஆனா அதோடைய அஜெண்டா வேற. சிஏஎம் போது ஒரு அஜெண்டா, ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் போது ஒரு அஜெண்டா, அதே மாதிரி மாணவர் போராட்டம் அப்படிங்கிற போது ஒரு அஜெண்டா. இந்த மூணுத்திலையும் டெம்ப்ளேட் ஒண்ணுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி. எல்லா அப்படி டெல்லியை நோக்கி போராடுவது. ஏன்னா எல்லாமே டெல்லியை நோக்கி ஒரு முற்றுகையிடுவதுதான் இதோட பிளான். நீங்க கவனிச்சு பாருங்க, ஷஹீன் பாக் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் சிஏஏ அஜிடேஷன் போது இதே மாதிரி பண்ணாங்க. ஃபார்மர்ஸ் அஜிடேஷன் போதும் இதே மாதிரி பண்ணாங்க. இப்ப இவங்களும் அதே மாதிரி பண்றாங்க. எல்லாமே ஒரே மாதிரி. ஷஹீன் பாக் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த டயத்துல கோவிட் வந்துருச்சு. கோவிட் வராம இருந்திருந்தா அதை இன்னும் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. சோ கோவிட் வந்ததுனால அந்த ஷஹீன் பாக் பிரச்சனை எப்போன்னா, இங்க ட்ரம்ப் வந்துகிட்டு இருக்கிற போதே அங்க போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருந்தது. அதே மாதிரி அடுத்தது ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட். அது எந்த லெவல்ல கொண்டு போய் நிறுத்திச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையில போய் அவங்க வன்முறை பண்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திச்சு. இப்ப இவங்க பண்றதும் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் அட்டாக், பார்லிமெண்ட்டை நோக்கி பேரணி அப்படின்னு சொல்றாங்க. பட் பார்லிமெண்ட்டுக்கு வரைக்கும் போயிட்டாங்க. போலீஸ் கொஞ்சம் செயல்படாம இருந்திருந்தாங்கன்னா பார்லிமெண்ட்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. அப்புறம் வேற மாதிரி பிரச்சனை பெருசா இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா இது திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அரசாங்கம் அப்படிங்கிறவங்க ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா அரசாங்கம் நம்மலாம் ஒரு இண்டிவிஜுவல்ஸ், ஒரு தனிநபர்கள். ஆனா அரசாங்கத்துக்கிட்ட ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்கு. சோ என்ன முன்கூட்டியே பின்னாடி நடக்க போற விஷயங்களை அவங்க பிளான்களை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ஒரு ரெக்டிபிகேஷன் மெஷர்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பத்தான் இது போன்ற விஷயங்கள் நடப்பது தவிர்க்கப்படும். இதே போன்று போராட்டங்கள் சிறிய சிறிய லெவல்ல நடக்குமே தவிர இது மாதிரி பெரிய லெவல்ல பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரே டெம்ப்ளேட் பல நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ராம் மந்திர் மூமெண்ட்டே அதே ராம் மந்திர் மூமெண்ட்டை இப்ப கொண்டு வந்து பாருங்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்துல மக்களுடைய சென்டிமெண்டோட ஒன்றி போன ஒரு விஷயம். அது திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது ஒரு பீதியை கலப்புவது, ஒரு பொய் செய்தியை பரப்புவது, அப்புறம் இந்த மக்களை மடைமாற்றம் செய்வது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல அரசாங்கம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பாக இதே போல திரும்ப வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சந்தேகம். இம்மீடியட்டா நடக்காது. பட் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.